வணக்கம். டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரி கிருஷ்ணகிரி. இது வீடியோ 17. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓபாஸ். ஓபாஸ்னா என்ன? ஆன்லைன் பென்ஷன் அண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆத்தரைசேஷன் சிஸ்டம். அதாவது ஆன்லைனில் பென்ஷன் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ரெண்டும் நம்ம எப்படி அப்ளை பண்ணி ஏஜில் இருந்து பெறுவது என்பது குறித்த ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப எளிமையான முறையில் நம்ம நம்ம சொல்ல போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 12 ஸ்டெப் இருக்குது. இந்த 12 ஸ்டெப்பு கிளியர்னா உங்களுடைய ஓபாஸ் ஓகே ஆகிடும். ஸோ முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஆர் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் பண்ண வேண்டியது என்னென்னா அப் டு 31/12/2021 வரைக்கும் இதை இஎஸ்ஆர் பார்ட் 1 அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான ஆப்ஷன் நமக்கு உள்ளே இருக்குது. அது எங்கே இருக்குங்கிறத நான் அடுத்து காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஎஸ்ஆர் பார்ட் 2. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1/1/2022 அதிலிருந்து அந்த எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகிற வரைக்குமான மாதங்களுக்கானது. அது எங்கே இருக்குது அந்த எஸ்ஆர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்ளிகேஷனில் காமிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளார போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியேட்டர் லாகின் பண்ணிவிட்டு அதர் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுல பார்ட் 1 இஎஸ்ஆர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போது இங்கே எந்த எம்ப்ளாயோட எஸ்ஆர் நம்ம கிளீன்சிங் பண்ண போகிறோமோ அந்த எம்ப்ளாயோட இஎஸ்ஆர் நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் வியூ அப்படிங்கிற க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணோம்னாக்கா நமக்கு எஸ்ஆர் டவுன்லோட் ஆகும். இது டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற மேனுவல் எஸ்ஆர் நம்ம கையால் இருக்கிற எஸ்ஆருக்கும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது கையால் எழுதின மேனுவல் எஸ்ஆரில் என்னென்ன என்ட்ரிஸ் இருக்கோ அந்த என்ட்ரிஸ் எல்லாமே இந்த இஎஸ்ஆர் பார்ட் 1ல் இருக்கணும். இதுக்கும் அதற்குமான முரண்பாடு இல்லாத இருந்ததுன்னு சொன்னால் அதை இந்த இஎஸ்ஆர் பார்ட் 1 காப்பியில் பென்சிலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே அப்டேட் வெர்ஷன் இருக்குது பாருங்கள். அப்டேட் பட்டன் கிளிக் பண்ணி அது உள்ளார போயிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்மளால் பார்த்தீங்கன்னாக்கா பயோடேட்டா மட்டும் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. அதுக்கு மட்டும் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்த மற்ற எல்லா விவரங்களையும் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே உங்கள் லெவல்லையே எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே முன்னாடி சொன்னது போல் பயோடேட்டா தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேஞ்சஸ் காட்டுறோம் பாருங்கள். ஃபேமிலி டீட்டெயில்ஸ். இந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, பேர் விட்டு போயிருக்கு அப்படின்னாக்கா கிரியேட் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு பேர் இது எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்கள் என்ன பண்ண முடியும்னாக்கா இங்கே அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்க முடியும். அதுவே அப்டேஷன்ஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னாலுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா கரெக்ஷன்ஸ் என்ன இருந்தாலுமே கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த என்ட்ரி தேவையில்லை அப்படின்னா டெலீட்டும் பண்ணிக்க முடியும். டெலீட்டுங்கிற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டெலீட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷன் பண்ணிக்கலாம், டெலிஷன் பண்ணிக்கலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இதே போல தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஃபிக்ஸேஷனு, சர்வீஸ் வெரிஃபிகேஷன், நம்ம மேனுவல் எஸ்ஆரில் என்னென்னலாம் என்ட்ரிஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு பேஜஸ் இங்கே ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. நம்ம மேனுவல் எஸ்ஆர்லையாவது தேடி பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி சைடில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்ஷன்ஸ் போட்டுக்க முடியும். இப்போ நம்ம இனிஷியேட்டர் லெவலில் போட்டிருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே நமக்கு எங்கே வியூ ஆகும்னா பெண்டிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணோம்னாக்கா நமக்கு இங்கே என்னென்ன பெண்டிங்ஸ் நம்ம போட்டுருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே கரெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இது எதெல்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செலக்ட் கொடுத்து காமன் அப்ரூவ் குரூப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கனாக்கா அடுத்த லெவல் வெரிஃபையர் அண்டு அப்ரூவருக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போகும். ஸோ இதே போல் நோட்டிஃபிகேஷன்ஸாக அங்கேயும் இருக்கும். அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இஎஸ்ஆர் பார்ட் 1ல் போய்ட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே அப்ரூவ் வரைக்கும் சேஞ்ச் ஆன பிறகு தான் உங்களுக்கு இஎஸ்ஆரில் சேஞ்சஸ் இருக்கும். இனிஷியேட்டரில் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வராது. சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் எஸ்ஆர் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக அதில் இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த இஎஸ்ஆர் பார்ட் 1 தயாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பிறகு பார்ட் 2 எங்கே இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் உள்ளார போயிட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்போ நம்ம ஹெச்ஆரில் இருக்கோம். ஹெச்ஆரில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது, ரிப்போர்ட் வியூவர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் போக வேண்டியது ரிப்போர்ட்ஸில் எம்ப்ளாயி இஎஸ்ஆர் பார்ட் 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இஎஸ்ஆர் பார்ட் 2 எம்ப்ளாயி சர்வீஸ் ரிஜிஸ்டர் பார்ட் 2 இல்லை அவளுடைய எம்ப்ளாயி ஐடியை நம்ம போட்டு கண்டினியூ சப்மிட் கொடுத்தோம்ட்டாக்கா மானிட்டரி ஸ்டேட்டஸ் ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ நார்மல் கம்ப்ளீட்னு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் கம்ப்ளீட் வந்துருச்சு பாருங்கள் கீழே.
டவுன்லோட் கொடுத்தோம்னாக்கா நமக்கு இஎஸ்ஆர் பார்ட் 2 இங்கே நமக்கு கிடைச்சிடுது. ஸோ இதை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் நமக்கு சர்வீஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபுல்லாக சேலரி எல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சர்வீஸ் வெரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நெட் குவாலிஃபைங் சர்வீஸ் ஆட் ஆகிடும். ஸோ இது பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். பார்ட் 2ல் ஏதாவது நமக்கு கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அது நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி தான் பண்ண முடியும். பார்ட் 1ல் பயோடேட்டாவில் கரெக்ஷன்ஸ் இருந்தால் டிக்கெட் ரைஸ் பண்ணி நம்ம பண்ணணும். மற்றபடி நம்மளே வந்து எல்லா என்ட்ரிஸுமே பண்ணிக்க முடியும். முன்னாடி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ப்ரொபோசல் வந்து நமக்கு ஜியோ 321 அந்த 2019 ஒரு ஜியோ வந்தது இல்லையா, அந்த ஜியோவில் நம்ம படி தான் நம்ம வந்து ப்ரொபோசல் அமைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதன்படி மேனுவலாக நம்ம ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் போகிற ப்ரொபோசலும் அதுவும் நமக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னால் நம்மளுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ப்ரொபோசல் ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம மேனுவல் ப்ரொபோசலும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் நமக்கு இந்த ப்ரொபோசல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுன்னா நல்லது. ஜிபிஎஃப் ப்ரொபோசல் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஜிபிஎஃப் ப்ரொபோசல் இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ நம்ம ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஹியூமன் ரிசோர்ஸ்குள்ளார போகிறோம். ப்ரீடெர்மெண்ட்டில் ரிப்போர்ட்ஸில் ஆன்லைன் பென்ஷன் ப்ரொபோசல் ஃபார்ம் சர்வீஸ் பென்ஷனர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம். அதில் எம்ப்ளாயி கோட் கொடுத்து வழக்கம் போல் மானிட்டர் ரெக்வஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகணும். நார்மல் கம்ப்ளீட் வந்த பிறகு அந்த ரிப்போர்ட் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஜிபிஎஃப் ப்ரொபோசல் ஃபார்ம் இதையும் நம்ம வழக்கம் போல் கண்டினியூ ஆக்ஷன் கொடுத்து மானிட்டர் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான பிறகு டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து இங்கே நார்மல் வந்திருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ப்ரொபோசல் ஃபார்ம் 5. ஸோ இதில் செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ இந்த ப்ரொபோசல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா என்னெல்லாம் என்ட்ரி எல்லாம் விட்டு போயிருக்கு சரியாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் ஏதாவது என்ட்ரிஸ் விட்டு போயிருந்ததுன்னா அது எப்படின்னாக்கா நம்ம மேனுவலாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபார்மில் இருக்கிற என்ட்ரிஸும் இதுவும் சரியாக இருக்கணும். இல்லை தவறாக எதனா இருந்ததுன்னு சொன்னால் மறுபடியும் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே இதே ப்ரொபோசல்லையே நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள். மேலே நாமினி டீட்டெயில்ஸ். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் கால்குலேஷன், டிசிஆர்ஜி, கம்ப்டேஷன், பென்ஷன் எவ்வளோ வரும் எல்லா விவரமும் உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரொபோசலில் வந்துடும். இந்த அமௌண்ட் வந்து வேல்யூ சரியா அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்கள் மேனுவல் ப்ரொபோசலை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னு சொன்னால். நெக்ஸ்ட் அதை பார்க்குறோம். அடுத்து ஜிபிஎஃப் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். ஜிபிஎஃப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம எம்டியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் முதல் நம்ம வந்து எந்த விவரமும் ஃபில் பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். இந்த 12 மந்த்ஸ் கடைசி 12 மாதம் விவரங்களாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். இந்த ப்ரொபோசல் ஃபார்ம் நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது அடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த விவரம் எல்லாமே ஃபில் ஆகி வந்திருக்கும். ஸோ இதை பொறுத்தவரை நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ணோம்னாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துடும். அடுத்து நம்ம இந்த 12 இதில் பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட் வந்து எம்ப்ளாயியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதை பண்ணோம்னா தான் நமக்கு வந்து நாமினி டீட்டெயில்ஸ் தான் அப்டேட் பண்ண முடியும். அதுக்காக ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறோம். இப்போ ஹெச்ஆரில் எம்ப்ளாயி ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக எம்ப்ளாயி கோடு போட்டு அப்டேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து எஃபெக்டிவ் டேட் கேட்கும், அது அந்த மாதத்தோட முதல் தேதியை போட்டுக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்டேட்டில் போயிட்டு நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம பண்ண வேண்டியது அப்டேட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த அட்ரஸும் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம், ஃபோன் நம்பரும் அப்டேட் பண்ணணும். அடுத்து குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வரிசையாக அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறோம். இதில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள் ஆல்ரெடி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளுடைய மேனுவல் எஸ்ஆர் படி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது. ஸோ ஏதாவது விட்டு போயிருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சேஞ்சஸ்னால் இருந்தாலுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நாமினியாக யாரை போட போகிறோமோ அவங்களுக்கு இந்த விவரங்கள் எல்லாமே நம்ம சொல்கிற விவரங்கள் எல்லாமே சரியாக இருக்கணும். எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் அது ப்ளஸ் ஆதார் நம்பர், பேன் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பேங்க் பாஸ்புக், அதில் என்ன பேர் இருக்குது, அதோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோடு, இது விவரங்கள் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்கள வந்து நம்ம நாமினியாக வந்து என்ன பண்ண முடியும்னா
நெக்ஸ்ட் டிசிஆர்ஜி கம்யூட்டேஷன் ஜிபிஎஃப் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸும் நீங்கள் சரியாக கொடுக்கணும். அடுத்து அவங்களுடைய ஃபோன் நம்பர், இது எல்லாமே நாமினியோட விவரங்கள் கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்து அடுத்தடுத்த லெவலில் வெரிஃபை அண்ட் அப்ரூவல் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சேஞ்சஸும் உங்களுக்கு சரியாயிடும். இதே போல் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ், ஃபோன் நம்பர், குவாலிஃபிகேஷன் எல்லா விவரங்களையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கா அப்படியே விட்டுருங்க. ஒருவேளை கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னாக்கா லீவ் பேலன்ஸ் அப்டேட். அதாவது ரிட்டைர்மெண்ட் டைமில் அவருடைய இஎல் எவ்வளோ இருக்கும், யூஎல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த விவரத்தை நம்ம பார்க்குறோம். அது ரிப்போர்ட்ஸில் ஹெச்ஆரில் ரிப்போர்ட்ஸில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்ப்ளாயி லீவ் பேலன்ஸ் ரிப்போர்ட், லீவ் பேலன்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ப்ளாயி கூட ரிப்போர்ட் கிளிக் பண்ண உடனே ஒரு எக்ஸல் ஒன்று நமக்கு வரும். அதை பார்த்தீங்கன்னா எக்ஸலில் அவருடைய லீவ் விவரங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அண்ட் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஐடி, எவ்வளோ லீவ் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விவரமும் நம்முடைய இஎஸ்ஆரில் இருக்கிற மேனுவல் எஸ்ஆரில் இருக்கிற லீவ் பேலன்ஸும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு ஒருவேளை தவறாக இருந்ததுன்னா நீங்கள் லீவ் ப்ராசஸில் போயிட்டு லீவ் பேலன்ஸ் அப்டேட் வெப் பாடி ஓப்பன் பண்ணி அந்த வெப் பாடியில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இஓஎல், அதாவது நான் குவாலிஃபைங் சர்வீஸ் சொல்லுவாங்க. அதாவது லீவ் எடுத்திருந்தாலோ, எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்தது, லாஸ் ஆஃப் பே, இந்த மாதிரி லீவ் எடுத்திருந்தால் நான் குவாலிஃபைங் சர்வீஸ், குவாலிஃபைங் சர்வீஸில் வராது. அந்த பீரியட்ஸை விட்டு போயிருந்துன்னு சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எம்ப்ளாயி லீவ் எக்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் விவரங்கள் நமக்கு இருக்கணும். ஒருவேளை இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவர் வந்து யூஎல் எடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை, எடுத்திருந்து அந்த விவரங்கள் வரலை அப்படின்னா நீங்கள் லீவ் ப்ராசஸில் போயிட்டு அந்த இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் அந்த பீரியடுக்கான லீவை வந்து நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை அப்டேட் பண்ணாதான் நமக்கு சர்வீஸ் வெரிஃபிகேஷன் சரியாக வரும். யூஎல் வித்தவுட் எம்சி அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி, ஏன்னா இது வந்து சர்வீஸில் சேராது, ஃபுல் சர்வீஸில் இது வந்து சேராது, குவாலிஃபைங் சர்வீஸில் வராது, நான் குவாலிஃபைங் சர்வீஸில் வரும். ஸோ அதனால் இந்த விவரங்களை நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் குவாலிஃபைங் சர்வீஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம மேனுவல் எஸ்ஆரோட இந்த இஎஸ்ஆரோட குவாலிஃபைங் சர்வீஸ் வந்து ஈக்குவலாக வரணும். வந்தால் மட்டும்தான் பென்ஷன் சரியாக வரும், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சரியாக வரும். அடுத்ததாக நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 5வது பாயிண்ட்டு, இந்த எம்ப்ளாயி வந்து ரிட்டையர்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா ரிட்டையர்மெண்ட் டைப்பு அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் இந்த ரெண்டையும் நம்ம போடணும். இன்னும் ரிட்டையர் ஆகலை, 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரொபோசல் அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2 இன்றையும் நம்ம போட வேண்டியதில்லை. எப்போ போடணும்னா ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு தான் போடணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை போடாமலேயே அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். ஏன்னா இவர் வந்து இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகலை, அதனால நம்ம வந்து அடுத்த பாயிண்ட் 6வது பாயிண்ட்டு. 6வது பார்த்தீங்கன்னா நாமினிஸ். இந்த பென்ஷன் ப்ரொபோசலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நாமினிஸ். அந்த எம்ப்ளாயி வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் நாமினியை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணணும். பென்ஷனுக்காக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேஷன், டிசிஆர்ஜி, ஜிபிஎஃப், இது எல்லாத்துக்குமே அவர் வந்து நாமினி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸை சரியாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நாமினி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நாமினிஸ் வந்து ப்ரீ ரிட்டையர்மெண்ட், ஹெச்ஆரில் ப்ரீ ரிட்டையர்மெண்ட்டில் நாமினேஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னென்னதுக்கெல்லாம் நாமினேஷன், இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, 4 சொன்னோம், பென்ஷன், கம்யூட்டேஷன், டிசிஆர்ஜி, இது 3யும் இங்கே நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். 3 நாமினேஷனும். இந்த ஜிபிஎஃப் மட்டும் அட்வான்சஸில் ஜிபிஎஃப் நாமினேஷன் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்வர்ட் அண்ட் ஃபண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல ஜிபிஎஃப் நாமினி அப்டேட் அப்படிங்கிறது போயிட்டு அது 4வதாக நம்ம பண்ணிடுறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். இல்லை ஒவ்வொன்றா போயிட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். ஜிபிஎஃப் நாமினி அப்டேட் எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று நம்ம செஞ்சு காமிக்கிறோம். இதில் ஜிபிஎஃப்க்கு நாமினி எம்ப்ளாயி நம்பர் வந்துருச்சு, யாரோடதுங்கிறது, அவங்க ஃபேமிலி மெம்பரா அப்படின்னா எஸ் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெம்பர் மட்டும் தான் காமிக்குது. நம்ம 3 பேரோட பேர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம், இருந்தாலும் இங்கே 1 மட்டும் தான் காட்டுது. ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு மட்டும் தான் நம்ம பேன், ஆதார், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க ஸ்பௌஸுங்களால இவங்களுக்கு மட்டும் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து நாமினிஸ் நிறையா இருந்தாங்க, ஒய்ஃப் இல்லாமல் வேறு நாமினிஸ் இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே நம்ம ஃபில் பண்ண வந்தா இருக்கும்.
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்டிவ் டேட்டு அந்த மந்தோட ஃபஸ்ட் தேதி போட்டுக்கோங்க. நம்ம ப்ரொபோசல் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த மாதத்தோட ஃபஸ்ட் தேதி போட்டுக்கிட்டு எஃபெக்டிவ் டேட் எண்ட் டேட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஒரு என்ட்ரி போட்டிருந்து அந்த என்ட்ரி வந்து நமக்கு காட்டாமல் போனாலும் இல்லை வந்து தவறாக போட்டிருந்தாலும் அதுக்கு எண்ட் டேட் கொடுத்துட்டு நம்ம புதுசாக ஒரு என்ட்ரியும் நம்ம போட்டுக்க முடியும். அடுத்தது இங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட நாமினிஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா ஷேர் பர்சன்டேஜ். இப்போ 50%, இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா 50%, இப்போ 3 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா ஏஜ்டு பர்சனுக்கு 34%, ஜூனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் 33%, அதாவது அந்த 100%க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு அப்லோட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு என்ட்ரியாக போட்டு தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். வெரிஃபை அண்ட் அப்ரூவ் பண்ணிக்கணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாமினி தான். ஸோ 100% ஷேர் போட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். சப்மிட் கொடுத்தோம்னா அடுத்தடுத்த லெவலில் நமக்கு வந்து அப்ரூவல் ஆகும். அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா ஜிபிஎஃப்கான நாமினி வந்து நம்ம அப்டேஷன் முடியுது. இதே போல தான் பென்ஷன், டிசிஆர்ஜி, கம்யூட்டேஷன் இது 3க்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாமினி வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல 7வது பாயிண்ட் பென்ஷன் ப்ரப்போசல் எம்ப்ளாயி. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியதுன்னா பிளேஸ் ஆஃப் பென்ஷன், எந்த இடத்துல எந்த ஊரில் வந்து பென்ஷன் வாங்க போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக அவர் போடணும். ஸோ அதை பார்க்க போகிறேன். இப்போது இங்கே அதே முன்ன சொன்னது போல் ப்ரீ ரிட்டைர்மெண்ட்டில் பென்ஷன் ப்ரப்போசல், அதில் பென்ஷன் ப்ரப்போசல் எம்ப்ளாயி அப்படிங்கிறது முதல் ஆப்ஷனு. அடுத்ததாக அனெக்சர் ஸ்டேட்டஸ், ப்ரப்போசல் இனிஷியேஷன், பென்ஷன் ப்ரப்போசல், ஹெச்ஓங்கிறது அதுக்கு அடுத்த பாயிண்ட். ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் நம்ம வரிசையாக ஒன்றுனா பார்க்க போகிறோம். இதை முதலாவது பென்ஷன் ப்ரப்போசல் எம்ப்ளாயி கோட் கொடுத்து கோ கொடுக்குறோம். ஆக்ஷன் இதை கிரியேட் கொடுக்குறோம். கிரியேட் கொடுத்து இதில் கேட்குற விவரங்களை பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல சொன்னோம் இல்லையா, பிளேஸ் ஆஃப் பென்ஷன், எந்த ஊரில் வந்து பென்ஷன் வந்து வாங்க போகிறார் அப்படிங்கிறத அவங்க இது பண்ணணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அங்கே வந்து ஒரு லோக்கல் சப்ட்ரஸரி இருக்கும். அந்த சப்ட்ரஸரி மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த ஊரில் வந்து பென்ஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த எம்ப்ளாயி வந்து தருமபுரியில் வந்து பென்ஷன் வாங்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரியில் டிடிஓ அதாவது டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரி தருமபுரி இருக்குது. அதே போல் சப்ட்ரஸரி தருமபுரி இருக்குது. ஸோ இங்கே சப்ட்ரஸரி தருமபுரி அவர் செலக்ட் பண்ணவே, தருமபுரிக்கு மட்டும் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த ஊரில் இருந்தாலுமே அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹெட் குவார்டர் சப்ட்ரஸரியை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணாதீங்க, டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரி தான் வரணும். அது தவிர்த்து மற்ற சப்ட்ரஸரி கொடுத்தாங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஆப்ஷனாக கொடுக்கலாம். இப்போ இந்த எம்ப்ளாயை பொறுத்தவரை தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரி கொடுத்துருக்காரு. இப்போ பிபிஓ ஜாயின்ட் பிபிஓவா சிங்கிள் பிபிஓன்னு பார்த்தா ஜாயின்ட் பிபிஓ, ஏன்னா இவங்க வந்து ஸ்பவுஸ் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, ஸோ அதனால் ஜாயிண்ட்டு. அதுக்கடுத்து பென்ஷன் ப்ரப்போசல் டு பி கம்யூட்டேஷன் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுக்குறத பொறுத்து தான். சில எம்ப்ளாயிஸ் சில பென்ஷனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கம்யூட்டேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வேணான்னு சொல்லிட்டாக்கா நோ கொடுத்துடலாம். எஸ் கொடுத்தா மட்டும்தான் கம்யூட்டேஷன் வரும். அதனால் அதை கரெக்டாக பார்த்து சரியாக கொடுங்க. ஒருவேளை நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அந்த இண்டிவிஜுவல் வேணான்னு சொன்னாங்கன்னா ஆத்தரைஸ் ஆகி வந்துருச்சுன்னு சொன்ன பிறகு மறுபடியும் அதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுங்க. பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைலட் ஸ்கீம், பர்சன்டேஜ் ஆஃப் வில்லிங் கம்யூட்டேஷன் வந்து 33% ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். அதுக்கடுத்து மிலிட்ரி பென்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, அதாவது இன்கேஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் மிலிட்ரி பென்ஷன் இருக்கும், அப்படி இருந்தனாக்கா அங்கே எஸ் கொடுக்கணும், இல்லைனாக்கா நோ கொடுங்க. அதுக்கடுத்து ஸ்பவுஸோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், ஸ்பவுஸோடது நல்லா பார்த்துங்க. ஸ்பவுஸோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் என்னவோ அதை நீங்கள் போடணும், 2 மார்க்ஸ் போடணும். அதுக்கடுத்து 2 விட்னஸ். ஸோ அந்த விட்னஸ் வந்து அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற 2 ஸ்டாஃப்ஸோட விட்னஸ்க்கு இருக்கணும். அந்த விட்னஸோட அட்ரஸும் இதில் வரும் உங்களுக்கு, அதுவும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். இதில் கேட்குற விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணுற இந்த விவரங்கள் தான் நம்ம ஃபார்ம் 5ல் வந்து நமக்கு விவரங்களாக வரும். ஸோ அதில் மறுபடியும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா விட்னஸ் அட்ரஸ் எல்லாம் நம்ம போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கீழே இருக்குது பாருங்கள். ஐ அக்னாலேஜ் தட் ஃபார்ம் 5 அப்டேட்டட் அண்ட் கரெக்ட், எஸ் போடணும். அதே போல் தான் வந்து இஎஸ்ஆர் பார்ட் 1 and 2 கரெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எஸ் 3த்துக்குமே எஸ் தான் கொடுக்கணும். ஸோ எஸ் கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்தோம்னா கீழே அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட்டில் நம்ம ஒரு 5 ஃபைல் வந்து நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ரீசன்ட் ஜாயின்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதாவது ஜாயின்ட் பாஸ்போர்ட், ஏன்னா இது ஜாயின்ட் பென்ஷனுக்காக ஜாயின்ட் பாஸ்போர்ட் சைஸ். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் பிபிஓவாக இருந்தாக்கா அந்த இண்டிவிஜுவலுடைய ஃபோட்டோ மட்டும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஜாயிண்ட்னு போட்டிருக்கிறதுனால ஜாயிண்ட்னு வருது நமக்கு அங்கே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவலுடைய நான் என்ன லிஸ்ட்னு காமிச்சிடறேன் பாருங்க உங்களுக்கு என்னென்னட்டு. இண்டிவிஜுவல் சைனு, அடுத்து ஜாயின்ட் பாஸ்போர்ட் சைஸு, அதுக்கடுத்து ஸ்பவுஸோட சிக்னேச்சரு,
விட்னஸ் 1ஓட சிக்னேச்சர், விட்னஸ் 2ஓட சிக்னேச்சர். ஸோ இது எல்லாமே 20 கேபிக்குள்ளே இருக்கணும். 20 கேபிக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னாக்கா நீங்கள் அப்லோட் ஆனாலுமே அடுத்த லெவலில் உங்களுக்கு இது வெரிஃபையர் அண்ட் அப்ரூவலில் காட்டாது. ஸோ 20 கேபிக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் வந்து ஜாயின் போட்டவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஒன்றுன்னா ஒன்று ஆட் அனதர். இப்போ ஜாயின் போட்டோ அனதர் கொடுத்தாச்சு, அதுக்கடுத்து ஆட் அனதர் கொடுத்து அடுத்தது. ஸோ இது ஒவ்வொன்றையுமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபைலை நம்ம என்ன நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஃபைலை தான் நம்ம அப்லோட் பண்ணணும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆட் அனதர் இதே போல் தான் நம்ம 5 ஃபைலையுமே நம்ம வந்து கொடுப்போம். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறோம். 5ஐயும் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறோம். அடுத்து வெரிஃபை அண்ட் அப்ரூவல் லெவலில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்த பாயிண்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது பாயிண்ட் அனெக்சர் ஸ்டேட்டஸ். இந்த எஸ்ஆர் நோ இது கரெக்டாக நம்ம கொடுக்கணும். எதெல்லாம் நம்ம அனெக்சரா அதாவது இணைப்பாக கொடுக்குறோமோ அதை எல்லாத்தையுமே எஸ் கொடுக்கணும். எதெல்லாம் நமக்கு இங்கே இணைப்பில் நம்ம வந்து அனெக்சரில் கொடுக்கலையோ அதெல்லாம் நோன்னு கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தான் எஸ்ஆர் நோ கொடுக்கறது தான். இதில் இது வழக்கம் போல் எம்ப்ளாயி கோடு போட்டு நம்ம உள்ளர போகிறோம். ஸோ இந்த செக்லிஸ்ட் பாருங்கள். இ சர்வீஸ் புக் கொடுக்குறோம், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் கொடுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் மிஸ்ஸிங் எம்ப்ளாயாக இருந்தால் இது. ஸோ இங்கே நோ கொடுக்குறோம். அதுக்கடுத்து ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீச்சர்ஸ் மட்டும் தான் இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் நோ கொடுத்துருவோம், ஏன்னா இவர் வந்து டீச்சர்ஸ் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் மிஸ்ஸிங் எம்ப்ளாயாக இருந்தாக்கா அந்த எஃப்ஐஆர் காப்பி அதை வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ இங்கே நோ கொடுக்குறோம். நாமினேஷன் ஃபார் ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எஸ், ஏன்னா நாமினி நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து டிசிஆர்ஜி, எல்டிஏ பென்ஷன், அதுக்கடுத்து கம்யூட்டேஷன் பென்ஷன், அதுக்கடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்குன்னா இல்லை. ஸோ நோ கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இண்டிவிஜுவலுக்கு எதெல்லாம் அவசியமோ அதை மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கடுத்து ரேட்டிஃபிகேஷன் ஆர்டர் அப்படிங்கிறது ஏதாவது ரேட்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தா அதை நம்ம போடலாம். அதுக்கடுத்து மிலிட்ரி வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதுவும் நோ தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட்டி ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் மிலிட்ரி சர்வீஸ் இது பண்ணால் நோ. இதே போல் தான் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆர் வாலண்ட்ரி, ஏன்னா இவர் வந்து சூப்பர்நேஷனில் ரிட்டையர் ஆகிறாரு. அதுக்கடுத்து கட்டின் பென்ஷன் எதுவும் கிடையாது, அடாப்ஷன் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து மென்டலி டிஸார்டரோ இல்லை ஹேண்டிகேப்போ கிடையாது. டிஸ்கிரிப்டிவ் ரோல் டியூலி அட்டஸ்ட்னா எஸ், அதாவது அங்கே அடையாளங்கள் குறித்த அந்த ஃபார்மேட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததுன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் கொடுத்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனு, மென்டலி இரிட்டர்ட் சில்ட்ரன் ஏதாவது இருந்தாங்கன்னா அப்படிங்கிற அந்த விவரங்கள். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் ஆர் கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த விவரங்கள் அதில் போடுறோம். ஸோ நோ தான் கொடுக்குறோம். எல்லாமே அவருக்கு நோ தான். என்னெல்லாம் என்ட்ரிஸ் நம்ம இருக்கோ அதுக்கு மட்டும் தான் எஸ் கொடுக்குறோம். அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட் ஆர்டர் பென்ஷன் அட்மிட்டட் பேஸ்ட் ஆன் சச் ஆர்டர் எதனா இருந்ததுனாக்கா அது நம்ம வந்து அவருடைய பென்ஷன் பேஸில் வந்து ஏதாவது ஆர்டர் காப்பி வாங்கியிருந்தால் அது விவரங்கள் கொடுக்குறோம். அதுக்கடுத்து எய்டட் இன்ஸ்டியூஷன் எதாவது இருக்கா அதுவும் இல்லை. அடிஷனல் அனெக்சர் ஃபார்ம் 5 கவர்மெண்ட் இது நம்ம எஸ் கொடுக்கணும், ஏன்னா அந்த ஃபார்ம் 5 தான் நம்மளோட இந்த பென்ஷன் ஃபார்ம். அதுக்கடுத்து அதர் டாக்குமெண்ட்ஸ் இது தவிர்த்து வேறு ஏதாவது விவரங்கள் இருந்ததுன்னா எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்தந்த எம்ப்ளாய்க்கு தகுந்த மாதிரியாக தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், செலெக்ஷன் பாக்ஸ் அதாவது எஸ்ஆர் நோ இந்த பாக்ஸ் வந்து டிக் அடிப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்து அடுத்தடுத்த லெவலில் வெரிஃபை அண்ட் அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது தான் நம்ம அடுத்த இதுக்கு போக முடியும். அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 9 ப்ரொபோசல் இனிஷியேஷன், ப்ரொபோசல் டைப் அண்ட் ரிட்டைர்மெண்ட் டைப். இது வழக்கம் போல் ப்ரீ ரிட்டைர்மெண்ட்டில் பென்ஷன் ப்ரொபோசல், அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் இனிஷியேஷன் அதில் எம்ப்ளாய் கோட் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆக்ஷன் கொடுத்து உள்ளே போகிறோம், கிரியேட் கொடுக்குறோம். இங்கே டிரான்சாக்ஷன் டேட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். ப்ரொபோசல் டைப் போத் ஜிபிஎஃப் அண்ட் பென்ஷன், ரிட்டைர்மெண்ட் டைப் அது பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர்நேஷன் அது இங்கே செலக்ட் பண்ணுறோம். என்ன டைப் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்டோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ரெக்வஸ்ட் நம்பர் ஆல்ரெடி நம்ம அந்த 2 ஐட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, பென்ஷன் ப்ரொபோசல் எம்ப்ளாயி அண்ட் அனெக்சர் ஸ்டேட்டஸ் ரெண்டும் போட்டிருக்கிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்வஸ்ட் நம்பர் உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து அனெக்சர் அட்டாச்னா எஸ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஃபைல் ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம ஆஃபீஸில் வந்து மேனுவலாக ஒரு ஃபைல் அவர் கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, பென்ஷன் ப்ரொபோசல் ஃபைல். ஸோ அந்த ஃபைல் நம்பர் அண்ட் ஸ்டேட்டஸ் அது இது போட்டுக்கோங்க, டேட்டு. அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் நேம் இன்கேஸ் ஆஃப் எஃப்எஸ்னா ஃபாரின் சர்வீஸ். இப்போ இந்த போஸ்ட் வந்து ஃபாரின் சர்வீஸுக்கான ப்ரொபோசலாக இருந்தனாக்கா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனாக்கா நோ கொடுத்துருங்க, என்ஏன்னு கொடுத்துருங்க, நாட் அப்ளிகபிள்.
கொடுத்து அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணி அடுத்த லெவல் வழக்கம் போல் வெரிஃபை அண்ட் அப்ரூவல் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ப்ரொபோசல் HOO. இதில் நம்ம சில அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னென்ன அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அடுத்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா அது ரிப்போர்ட்ஸில் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுதான் 10 பாயிண்ட் நம்பர் 10 GPF ப்ரொபோசல் அண்ட் ஆன்லைன் பென்ஷன் ப்ரொபோசல். இது எல்லாமே நம்ம ரிப்போர்ட்ஸில் டவுன்லோட் பண்ணி அதை தான் கொண்டு போயிட்டு பென்ஷன் ப்ரொபோசல் HOOவில் அப்லோட் பண்ணி ப்ரொபோசலை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸில் ஆன்லைன் பென்ஷன் ப்ரொபோசல் இருக்குது பாருங்கள். அது எம்ப்ளாயி கோடை போட்டு நம்ம பண்ணியிருக்கிற எல்லா விவரங்களும் உங்களுக்கு இப்போ முன்னாடி நம்ம எம்டியாக வந்த அதே ஃபார்மில் ஃபுல் ஃபார்மோட, அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ டவுன்லோட் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம GPF ப்ரொபோசல் ஃபார்மையும் ஆன்லைன் பென்ஷன் ப்ரொபோசல் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு GPF ப்ரொபோசல் ஃபார்ம் இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எம்டியாக இருந்தது இல்லையா, அப்போ பாருங்கள் எல்லா விவரங்களும் உங்களுக்கு வரிசையாக ஃபுல்லாக வந்திருக்கு. அவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய லாஸ்ட் 12 months டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்பெசிமென் சிக்னேச்சராக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டில் ஃபுல்லாக வந்திருக்கு. லாஸ்ட் 12 monthsோட ரெக்கவரி டீட்டெயில்ஸ், லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு GPF ஃபார்ம் லிஸ்ட்டில் ப்ரொபோசலில் உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலுடைய சைனோட வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம். அடுத்தது ஆன்லைன் பென்ஷன் ப்ரொபோசல். இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணி அதில் அந்த விவரங்கள்லாம் பாருங்கள். வரிசையாக இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸு, எந்த ஊரில் பென்ஷன் வாங்க போகிறாருங்கிறது சரியாக வந்திருக்கு பாருங்கள். DT தர்மபுரி அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த இண்டிவிஜுவலுடைய சிக்னேச்சர், அதுக்கடுத்து குவாலிஃபைங் சர்வீஸ், நெட் குவாலிஃபைங் சர்வீஸ், அடுத்து லாஸ்ட் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாரோ அந்த விவரங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ், நெசசரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த டிஸ்கிரிப்டிவ் ரோல், இது ரொம்ப முக்கியமானது. அதில் சிக்னேச்சர் வரணும். டிஸ்கிரிப்டிவ் ரோல், அவருடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. ஸ்பௌஸோடது விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக வந்திருக்கு. இண்டிவிஜுவல் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஜாயிண்ட் ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணோம் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மில் வந்திருக்கு. இதில் இண்டிவிஜுவல் சைன் பண்ண போகிறாரு. அதுக்கடுத்து நாமினி ஃபார்ம்ஸ், 4 நாமினி நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் இல்லையா, 4 நாமினிக்கும் நமக்கு ஃபார்ம் வந்து உங்களுக்கு இங்கே வரிசையாக கீழே இருக்கும். ஸோ கம்பெடிஷனுக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டிக்கு, அதாவது டிசிஆர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, டிசிஆர்ஜி, அதுக்கடுத்து பென்ஷன், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்குது. கடைசியாக பென்ஷன் கால்குலேஷன் ஃபார்மும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் இதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு பென்ஷன் ப்ரொபோசல் HOO அப்படிங்கிற அந்த 11th பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம உள்ள போகிறோம். இப்போ இந்த 11th பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரில் என்னெல்லாம் நம்ம HOOவில் அப்டேட், அதாவது அப்லோட் பண்ண போகிறோமோ அந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. சரிங்களா? கால்குலேஷன் ஷீட்டு, செக்லிஸ்ட்டு, டிசிஆர்ஜி நாமினேஷன். ஸோ இது எல்லாமே வரிசையாக இருக்குது பாருங்கள். டிஸ்கிரிப்டிவ் ரோல் அனெக்ஸர் நம்ம எல்லாமே டவுன்லோட் பண்ணது தான். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி காமிச்சோம் இல்லையா, அந்த ஃபார்ம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரிசையாக ISR பார்ட் 1, பார்ட் 2, ஃபார்ம் 5, அதுக்கடுத்து நாமினி ஃபார்ம்ஸு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணதை பிரிண்ட் அவுட் எடுத்து தனித்தனியாக நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா அதில் ஓவரால் ஒரே ஃபார்மேட்டாக வந்தது இல்லையா, அதை நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம இத்தனையும் தனித்தனியாக தான் அட்டாச் பண்ண போகிறோம். அந்த செக்லிஸ்ட் படி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட் வந்து முன்னாடி சொன்னது போல் 1 MBக்குள்ளே இருக்கணும். அந்த 1 MBக்கு மேலே இருந்ததுனாக்கா உங்களுக்கு அப்லோட் ஆனாலுமே அடுத்த லெவலில் ஷோ ஆகாது. அதனால் 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஃபைலை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம HOOக்குள்ளே போயிருக்கோம் பாருங்கள். வழக்கம் போல் ஆக்ஷன் அண்ட் கோ கொடுத்து கிரியேட் கொடுக்குறோம். கிரியேட் கொடுத்தோம்னா ப்ரொபோசல் டைப் போத் GPF அண்ட் ப்ரொபோசல், பென்ஷன் ப்ரொபோசல். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி நம்பர் அதுவே வரும் உங்களுக்கு. அது கேட்டகரி ஆஃப் பென்ஷன் வந்து சிவில் பென்ஷன். அதுக்கடுத்து இதுலேயும் சிவில் பென்ஷன் தான் போடணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி ஆஃப் பென்ஷன் அண்ட் சப் கேட்டகரி ஆஃப் பென்ஷன் ரெண்டுமே சிவில் பென்ஷன். ரீசன் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம போட்டதுனால சூப்பரனேஷன் அதுவே வந்துருச்சு. அதுக்கடுத்து சூப்பரனேஷன் இதுதான். இங்கே டைப் ஆஃப் கேஸ் சூப்பரனேஷன், டேட் ஆஃப் அப்ளிகேஷன் CVP இதெல்லாம் போட வேண்டியதில்லை. டபுள் பென்ஷனரா அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக போடணும். SR நோ. டபுள் பென்ஷனராக இருந்தால் எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுக்கணும். இந்த லாஸ்ட் 2 பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ப்ரொவிஷனல் டிஸ்சார்ஜ் அப்ளிகேபிள் அப்படின்னு இருக்குல்லையா, அது நோ போட்டுருங்க. மேக்ஸிமம் இது எல்லா எம்ப்ளாய்க்குமே நோ தான் வரும். ஏன்னா ப்ரொவிஷனல் டிஸ்சார்ஜோ இல்லை பென்ஷனோ ப்ரொவிஷனல் பென்ஷனோ வாங்கி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எஸ் கொடுக்கணும். அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கீழே பார்க்குறோம். அது ரிவ்யூ கொடுத்துட்டு அப்ரூவ் குரூப் அட்டாச்மெண்ட்
இப்போ நம்ம ஃபோல்டரில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். எதெல்லாம் அவருக்கு வந்து அப்ளிகேபிளோ அது எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணி ஒவ்வொன்றா ஆட் அனதர் கொடுத்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ அவர் பேரில் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஃபோல்டரில் இருக்கிற இந்த ஃபைல் ஒவ்வொன்றையா நம்ம செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இங்கே ஆட் அனதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஃபைலுக்கு அடுத்த ஃபைல் வந்து ஆட் அனதர். எதெல்லாம் அட்டாச் பண்ணுறோமோ அந்த ஃபைல் நேம் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதே போல் அந்த ஃபைலும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். தேவையில்லாத ஃபைல்கள் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னாக்கா அங்கே ஷார்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இங்கே நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத டைப் பண்ணி ஆட் அனதர் கொடுத்துருங்க. ஸோ இது நிறையா இருக்குது பாருங்கள். ஏன்னா டெத் எம்ப்ளாயிஸும் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக டெத் சர்டிஃபிகேட், கோர்ட் கேஸ், ஸோ இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுறதுனால இது எல்லாமே அந்த செக்லிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். அந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா இதுக்கும் நம்ம காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணி தான் இருக்கும். டாக்குமெண்ட்ஸு இதில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒவ்வொன்றா ஆட் அனதர் கொடுத்து நம்ம பண்ணிடுறோம். ஸோ இது வரிசையாக வந்துட்டோம்னா நமக்கு விட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதில் இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு ஃபைலாக நம்ம அப்லோட் பண்ணி கடைசியாக எல்லா ஃபைலும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு முடிஞ்சதுன்னு சொன்னாக்கா சப்மிட் கொடுத்து வெரிஃபை அண்ட் அப்ரூவல் 2 லெவல்லையும் பண்ணோம்னாக்கா அப்ரூவல் லெவலில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏஜிக்கு இந்த ப்ரொப்போசல் சென்ட் ஆகிடும். ஸோ இது சென்ட் ஆன பிறகு ரிப்போர்ட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வருது. என்ன வருதுன்னு சொன்னால் எதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணலையோ அப்லோட் பண்ணாததுக்கு உங்களுக்கு இங்கே எரர்ஸ் வந்துருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னா ஃபைல் இருந்ததுன்னா அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னாக்கா அந்த ஷார்ட் டெக்ஸ்ட் ஆட் அட்டாச்மெண்ட்டில் ஷார்ட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நாட் அப்ளிகபிள்ங்கிறத போட்டு ஆட் அனதர் கொடுத்தோம்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த எரர் போகும். இல்லட்டாக்கா எரர் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது வராமல் பார்த்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு சப்மிட் ஆகும். லாஸ்ட்டாக இது சப்மிட் ஆன பிறகு ரிப்போர்ட்ஸில் போயிட்டு பென்ஷன் ப்ரொபோசல் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த பேஜை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த எஸ்ஆரோட இண்டிவிஜுவல் எஸ்ஆரோட ஃபஸ்ட்டு பேஜில் இந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை ஒட்டணும். ஒட்டி தான் நம்ம மேனுவல் எஸ்ஆரை ஏஜிக்கு மேனுவல் ப்ரொபோசல், அதாவது இதில் டவுன்லோட் பண்ணுற அந்த ஃபார்ம் 5 ப்ளஸ் ஜிபிஎஃப் ப்ரொபோசல் அனெக்சர்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் எஸ்ஆர் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ப்ரொபோசலை ட்ரிப்ளிகேட் காப்பியில் அனுப்புகிறோம். இது போல தான் இந்த அக்னாலஜ்மெண்ட் வரும். இந்த ஸ்லிப்பை தான் நம்ம எஸ்ஆரில் ஒட்ட போகிறோம். ஒட்டி ஏஜிக்கு ப்ரொபோசலை அனுப்புகிறோம். நன்றி.